தமிழகத்தில் மே 1 முதல் அமலுக்கு வரப்போகின்ற மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு சமூக கூட்டம் அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அறிவிப்பு வெளியாகி இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பல்வேறு விதமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு. மே 1 முதல் ஆதார் பேன் கார்டு இணைப்பு, பேன் கார்டுடன் ஆதார் எண்ணை பார்த்திங்கன்னா இணைப்பதற்கான கடைசி தேதி ஏற்கனவே மார்ச் 31ஆம் தேதி தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பேன் கார்டுகள் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு சூழ்நிலையில் தான் இன்னும் கூட பேன் கார்டை தொடர்ந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க, அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆதாரையும் பேனையும் இணைக்காமல் இருந்தாங்க அப்படின்னா ஃபைன் சீக்கிரமாக கட்ட சொல்லிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, மே 1ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை சட்டம் ஓகேங்களா அமல்படுத்தப்படும். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். அதாவது குறிப்பாக ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் சிலிண்டர்களுடைய விலை மாற்றம் செய்யப்பட்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தேர்தல்கள் எல்லாம் பல மாநிலங்களில் முடிந்து மே 1ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா மீண்டும் கேஸ் சிலிண்டருடைய விலை அதிகமாக இருக்கலாம். அதாவது எப்படின்னா, இப்போது 700 890 அப்படின்ற ரேஞ்ச் இருந்துச்சுன்னா அது 950 50 மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுவானுங்க ஓகேங்களா. அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். பென்ஷனோ மாற்றமடைய வாய்ப்பு இருக்குது மே 1 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு, கோடை விடுமுறை மே மாதத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை பார்த்திங்கன்னா வெளியூருக்கு கொண்டு சென்றீர்கள் என்றால் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்க சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். தேவையில்லாத இடங்களுக்கு குழந்தைகளை பெற்றோர்கள் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கிரெடிட் கார்டு தொடர்பான ஒரு அறிவிப்பு, எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வாடிக்கையாளர்களுக்கு மே 1 முதல் புதிய விதிகள் வரப்போவதாகவும், மே 1ஆம் தேதிக்கு பிறகு வாடகையை செலுத்தினால் அவர்களுக்கு ரிவார்டு பாயிண்ட்டுகள் கிடையாது அப்படின்னும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது சில கிரெடிட் கார்டுகளுக்கு பொருந்தக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட மே மாதத்தில் மே 1ஆம் தேதியே வங்கிகள் விடுமுறை. காரணம் என்ன அப்படின்னா, தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு அன்று விடுமுறை. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய விதமான பண்டிகைகள் வருவதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் வங்கிகள் விடுமுறை இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் ஒருபுறம் கத்தரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி வெயில் பார்த்திங்கன்னா தொடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே டோட்டலாக போக்குவரத்து டிராஃபிக் போலீஸ்க்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குமாறு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய அறிவிப்புகள் இருக்குது.